Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தாவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட நுங்கம்பாக்கம் வந்தடைந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், தற்பொழுது அவர் அந்த இடத்தை அடைஞ்சிருக்காரு, தனியார் இடத்தை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் விடுதியில் இந்த தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்காரு விஜய். இப்போ அந்த இடத்தை நோக்கி அவர் வந்தடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கை புத்தகமாக வெளியிட இருக்காங்க. இப்போ நுங்கம்பாக்கம்ல இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த இடத்த விஜயினுடைய கார் வந்தடையக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம திரையில் பார்க்கிறோம். தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கையை புத்தகமாக வெளியிடுவதற்கான அந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கு. இந்த நிகழ்வு சென்னையினுடைய அந்த நுங்கம்பாக்கம்ல இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் நடக்க இருக்கிறதா நாம புரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து இப்ப தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நீலாங்கரை இல்லத்திலிருந்து கிளம்பி அவருடைய கார் மூலமா நுங்கம்பாக்கத்தை வந்தடைஞ்சிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு புத்தகமா வெளியிட இருக்காங்க தாவேக குழுவினர். இதன்படி தாவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இந்த புத்தகத்தை வெளியிடுவாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். தனியார் நட்சத்திர விடுதியை வந்தடைஞ்சிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். விஜயினுடைய கார் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. அது அநேகமாக இது நிர்வாகிகளுக்கு மட்டுமான அனுமதி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். தனியார் நட்சத்திர விடுதியில இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது வந்தடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அவருக்கான இந்த போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறதும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நட்சத்திர விடுதியில் மற்றவர்கள் யாரும் அனுமதி இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ அவருடைய கார் மட்டும் இந்த விடுதிக்குள்ள அனுமதிச்சிருக்காங்க. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிடவும் கேட்கலாம். சாலமன், வணக்கம். இப்போ அந்த சாலையில் பெருந்திரளான மக்கள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த நிகழ்வுக்கு பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி இல்லை இல்லையா? ஆமாம், நீங்கள் கூறியது போல இந்த நிகழ்ச்சிக்கு யாரும் பொதுமக்கள் அனுமதி கிடையாது. நிர்வாகிகள் மட்டுமே, அதுவும் முக்கிய நிர்வாகிகளான 800 நபர்களுக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டு தேர்தல் அதிகாரியும் இது தொடர்பாக அனுமதியை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளக்கூடிய அந்த தாவேகாவோட நிர்வாகிகளுக்கு QR கோடு மூலமாக அந்த அனுமதி சீட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த QR கோடு அடங்கிய அந்த அனுமதி சீட்டை காண்பித்த பிறகு அவர்கள் இந்த நட்சத்திர விடுதிக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். சற்று நேரத்துல, அதாவது இன்னும் சிறிது நேரத்துல தாவேகா தலைவர் விஜய் அந்த நட்சத்திர விடுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவர் நீலாங்கரை வீட்டில் இருந்து புறப்பட்டு தற்போது நட்சத்திர விடுதிக்குள் இன்னும் சிறிது நேரத்துல வர இருக்கிறார். குறிப்பாக அந்த தெருவுக்குள்ளே வந்தாயிடுது. இந்த அவரது வாகனமானது தற்போது நட்சத்திர விடுதிக்குள்ள கூறுவதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார். தாவேகா தலைவர் விஜய் வந்த பின்பு தான் இந்த தேர்தல் அறிக்கையை புத்தகமாக வெளியிட இருக்கிறார்கள். தற்போது அந்த வாகனம் பெருந்திரளான கூட்டங்கள் அந்த சாலையில வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய நிலையில தற்போது தாவேகா தலைவரோட வாகனமானது அந்த நட்சத்திர விடுதிக்குள்ள உள்ளே நுழைகிறது. ஏராளமான போலீசார் அங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறார்கள். வள்ளுவர் கோட்டத்தில் இருந்து எந்த விதமான போக்குவரத்து நெரிசல் மற்றும் இந்த ரசிகர்களோட கூட்டம் அடங்காமல் இருப்பதற்காக போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ச்சியாக அங்கு 10 மீட்டர் தொலைவில் நிற்க வைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார். தற்போது தாவேகா தலைவர் விஜய் இந்த நட்சத்திர விடுதிக்குள்ள கூறும் காட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம். அவர் நட்சத்திர விடுதிக்குள்ள வரக்கூடிய நிலையில சுற்றி இருக்கக்கூடிய ரசிகர்கள் அனைவரும் அவரை நோக்கி ஓடக்கூடிய காட்சிகளும் போலீசார் ரோப் மூலமாக தொடர்ச்சியாக அந்த ரசிகர்களை கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். அவர் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். உள்ளே தாவேகா தலைவர் விஜய் நட்சத்திர விடுதிக்குள் சென்று விட்டார். இன்னும் சற்று நேரத்துல அவர் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கிறார். அதுல பல்வேறு சுவாரஸ்யமான தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு காரசாரமான தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இவரது இந்த தேர்தல் அறிக்கையை
மற்ற கட்சிகளும் உற்று நோக்கி பார்க்கும் அளவிலே இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் நேற்று சென்னையில் நடந்த பிரச்சாரத்திலே அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் கூட்டமானது அலைமோதி இருக்கக்கூடிய நிலையில இவரது தேர்தல் அறிக்கையை சற்று நோக்கக்கூடிய கட்சிகளே ஏற்கனவே திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில இவர் பிரச்சாரத்துல கலந்து கொண்டு பல்வேறு தேர்தல் தொடர்பான வாக்குறுதிகளும் வழங்கி வருகிறார். 2500 ரூபாய் குடும்பத்திற்கு 6 சமையல் கேஸ் சிலிண்டர்கள் இலவசம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அவர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த தேர்தல் அறிக்கையில முழுமையாக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான அவர் தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கிறார். அதற்கான புத்தகத்தையும் கொடுக்க இருக்கிறார். இதுல நிர்வாகிகள் அனைவரும் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அவர்களும் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்ன விதமான தேர்தல் அறிக்கை இருக்கிறது என்றால் அதை வைத்துத்தான் அவர்கள் பிரச்சாரத்திலும் ஈடுபடுவார்கள். இந்த விதமான தேர்தல் திட்டங்கள் தங்களிடம் இருக்கிறது என அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சாரத்துல வாக்கு சேகரிக்கும் போது கூறுவார்கள். தற்போது தாவேக தலைவர் விஜய் நட்சத்திர விடுதிக்குள் சென்றிருக்கிறார். தாவேகாவினுடைய இந்த தேர்தல் அறிக்கையை புத்தகமா வெளியிடுவதற்காக இப்ப நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் விடுதிக்கு வந்தடைஞ்சிருக்காரு தாவேக தலைவர் விஜய். இப்போ இந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது. 800 பேருக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில் உள்ள போக முடியும் அப்படிங்கிறதும் தெரிஞ்ச விஷயம். இந்த நிலையில் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியவும் பொதுமக்கள் கூடியிருக்கிறத பார்க்கணும். தனியார் நட்சத்திர விடுதிக்கு வெளியே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சி, ஒரு தந்தை அவரோட குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்காரு விஜயை பார்க்கறதுக்காக. அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே சாலையில் பல்வேறு மக்களும் திரண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இந்த தனியார் விடுதிக்கு உள்ள யாருக்கும் அனுமதி கிடையாது. ஏற்கனவே ஒரு 800 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படிங்கிறதுனால அவங்க மட்டும்தான் உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்ற பொதுமக்கள் யாருக்குமே இதுல அனுமதி கிடையாது. இந்த நிலையில இன்னும் சற்று நேரத்துல தொடர்ச்சியா பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு வந்திருந்த தாவேக தலைவர் விஜய் இப்ப அடுத்தபடியா இந்த தேர்தல் அறிக்கையை புத்தகமா வெளியிடுறாரு. இந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்துல தொடங்கும் அப்படிங்கிறதையும் நாம எதிர்பார்க்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.